பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகளை இன்னும் ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்திருக்கிறார் என்றும் பொருளாதார நிபுணர் சோமவள்ளியப்பன் கருத்து கூறியுள்ளார். அமெரிக்காவை வலுவாக எதிர்ப்பதற்கு சீனாவுடன் இந்தியா கைகோர்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். 25% சமாளிக்க முடியவில்லை, இப்பொழுது இன்னொரு 25% என்கிறார். ஒரு அமெரிக்காவினுடைய அதிபர் என்கிற ஒரு காரணத்திற்காகவே வேறு எந்த நாட்டிற்கும் ஒரு சொந்தமாக கொள்கைகள் இருக்கக்கூடாதா, அவர்கள் பொருளுக்கு அவர்கள் விலைகள் நிர்ணயிக்கக்கூடாதா, அவர்கள் சந்தையை பற்றி அவர்கள் முடிவு செய்யக்கூடாதா, எதுவும் புரியவில்லை. அந்த அளவிற்கு இப்பொழுது மீண்டும் ஒரு 25 என்று சொல்லி இந்திய ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தை உண்டாக்கியிருக்கிறார். இந்தியா என்ன செய்யலாம், செய்யக்கூடும் என்பதை நாம் தூரத்திலிருந்து அனுமானிக்கிற பொழுது இந்தியாவிலிருந்து போகிற மருந்து பொருட்கள், ஜெனரிக் ட்ரக்ஸ் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். அதற்கும் அவர்கள் வரி போடலாம், போடாமல் இருக்கலாம். சிலவற்றை நாம் தர முடியாது என்று சொல்லலாம். அது இடைக்காலத்தில் அவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும். அவர்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். இது ஒரு வாய்ப்பு. மேலும் இந்தியாவில் இருக்கிற நுகர்வோர் எண்ணிக்கை மிக அதிகம். அதிலும் குறிப்பாக முகநூல், யூடியூப், கூகுள் போன்றவற்றை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் வருகிற மிகப்பெரிய விளம்பர தொகைகள் அவர்களுக்கு வருமானமாக அமெரிக்க நிறுவனங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அந்த டிஜிட்டல் டேக்ஸ் எல்லாம் நாம் போடவில்லை. ஒருவர் மிகவும் அதிகமாக தொந்தரவு கொடுத்தால் பல்வேறு விஷயங்களை இப்படியெல்லாம் யோசிப்பதற்கு இந்தியா பக்கமும் ஒரு டீம் இருக்கும் என்பதை காட்டுவார்கள். ஆனால் ஒரு அடி அதற்கடி 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 என்பது இரண்டு பக்க வியாபாரிகளுக்கும் இரண்டு பக்க மக்களுக்குமான சிரமம்தான். இப்போதைக்கு அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு சீனா, இந்தியா, ரஷ்யா என்பது மிக வலுவான கூட்டமைப்பு. பிரேசிலும் சேர்ந்தால் இன்னும் வலு. ஆக இது ஒரு போராட்டத்தின் முடிவும் போல தெரியவில்லை, போராட்டத்தின் ஆரம்பம் போல தெரிகிறது. உலகம் மீண்டும் இரண்டு பகுதிகளாக பிரிவதற்கான மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. வர்த்தக போர்களில்தான் போர்கள் ஆரம்பிக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.